ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு, பொடி கருணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த கருணக்கிழங்குல நம்ம புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்ப்போங்க. இந்த குழம்பு மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்வோம். நம்ம ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிள்ளையும் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. 1/4 மூடி தேங்காய் அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு 2 பல் பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தேங்காயும் இதையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நெய்ஸாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதிலே குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சோம்பு ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். புளிக்குழம்பு அப்படின்னும் போது வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பெரிய புளியை, நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கருணக்கிழங்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக போட்டு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 விசில் வச்சிங்கன்னா போதும். குக்கரில் வச்சிங்கன்னா வெந்துடும். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குழக்குழன்னு ஆகாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 3 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளி போட்டால் போதும். அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அந்த காலத்தில் இதெல்லாம் கிராமங்களில் இந்த குழம்பெல்லாம் வைப்பாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை இந்த குழம்பை வச்சுட்டு இந்த அடுப்புலையே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மீதி இருக்க குழம்பை அடுப்பில் வச்சு சுண்ட வச்சுருவாங்கங்க. சுண்ட வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் அந்த பழைய சாதம்லாம் இருந்ததுன்னு வைங்க, அந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த சுண்ட குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இது மொதல் நாள் வைக்கிறதோட அடுத்த நாள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு மாதிரியே தாங்க. மீன் குழம்பு மொதல் நாள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது, அடுத்த நாள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க அந்த குழம்பு. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு தக்காளி. இப்போ இந்த கருணக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். ரொம்ப குழக்குழன்னு வேக வச்சிங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கும் போது கரைஞ்சிரும். அதுக்காக பார்த்துட்டு நிதானமாக வேக வைங்க. பாருங்கள், இந்த புளி கரண்டியில் நான் 2 கரண்டி மிளகாய் தூள் போடுறேங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது என்ன ஆகும், நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வரணும். மிளகாய்த்தூள் பச்சை வாசம்லாம் போகட்டும். கிழங்குலெல்லாம் இந்த காரம்லாம் நல்லா உரைச்சிக்கும். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா மிளகாய்த்தூள் வாசம்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புளி ஊற்றிக்கலாம். நம்ம காட்டின இல்லைங்களா புளி, அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. புளி வாசம்லாம் போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோங்க, கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் பாருங்கள், இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலானுங்க, பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. வெல்லம் எடுத்து என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் அப்படியே நசுக்கி கொஞ்சம் போடலாம். அப்போ இன்னும் கூடுதலாக சுவை, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சமாக வெல்லம் போடலாம். பாருங்கள், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துடுச்சு.
நல்லா வந்து கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு தட்டு நிறைய சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக மனம் நல்லா இருக்குது. அப்படியே அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடும் போது என்ன பண்ணணுங்க, இந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இதை கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டு இந்த சாதம் கொஞ்சம் வச்சு நம்ம தயிர் சாதம் பிணைஞ்சு இந்த ஒரு கிழங்கையும் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.